ஏதோ தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போடுகிற நபராகலாம் ஆதவ் இன்னும் மாறல. நம்பர் 1. நம்பர் 2, திமுக மேல வச்ச அவரு விஜய் கிட்ட போய் சேரட்டும். சேர்ந்த பிறகு அதிமுகவுக்கு பாலமா இருக்கட்டும். இல்ல அதிமுகல போய் சேரட்டும். விஜயோட சேர்றதுக்கு ஒரு பாலமா இருக்கிறாரான்னு அப்பதான் பார்க்கணும். இப்போ ஒரு எந்த கட்சியிலயும் பயணம் தொடரும்னு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு. இதுவே நடக்காத போது யூகங்களை எல்லாம் அப்படி பேசுறதுல அர்த்தமே இல்ல. ஆனால் அதிமுக விஜய் கட்சி கூட்டணி அமைந்தால் மிக நிச்சயமாக அதிமுக தொண்டர்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை தரும். ஏன்னா அது அதோட நிக்காது. ஓ அப்படியா, இவ்வளவு பெரிய பிரபலம், இன்னைக்கும் செல்வாக்கு இழந்தால் கூட இன்னைக்கும் ஒரு பெரிய கட்சி அதிமுக. இவர்கள் சேர்ந்துட்டா அப்ப நம்மளும் சேர்ந்துட்டா இன்னும் கொஞ்சம் கூட அப்படின்னு இன்னும் சில கட்சிகளுடைய சிந்தனையை தூண்டுகிற செயலாக அந்த ஒரு கூட்டணி அமையும். அந்த 2 பேர் சேர்ந்தாலே அது பலர் மனதுல தாக்கத்தை, சலனத்தை ஏற்படுத்தும். அப்ப பாஜக இல்லன்னு ஆயிடும்ல. எப்படி சொல்லுவீங்க? இந்த 2 பேரும் சேர்ந்து ஏன் பிஜேபியோட சேர மாட்டான்னு ஏதாவது இருக்கா? அது ஏதாவது எந்த ஃபார்முலாவை தடுக்குதா? அரசியல்ல எல்லாம் நடக்கும் சார். கொள்கை ரீதியான எதிரின்னு பாஜக சொல்லிட்டாரு. தற்குறின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதாவது என்னவெல்லாம் ஒரு நாகரிகமான கேவலமான சொற்கள் ஒண்ணு இருக்கு. அது அத்தனை சொற்களை பயன்படுத்தி அண்ணாமலை விமர்சிச்சார் எடப்பாடியை. இன்னைக்கு நாளைக்கு எதுவும் நடக்கும் அப்படிங்கிறார். கூட்டணி வருங்கிறத மறுக்கல. அரசியல்ல எதுவும் சாத்தியம்தான். இல்ல ஆனா விஜய் கொள்கை ரீதியான எதிரி அப்படின்னு பாஜக விஜய் நீங்க அவ்வளவு பெரிய கொள்கைவாதியா நம்புறீங்களா? அரசியலுக்கு வந்துட்ட ஒருத்தருக்கு கொள்கையே இருக்காது சார். கொள்கை பிடிப்பே இருக்காது சார். ஒரு இடத்துல பிடிய நழுவுற சூழல் வரும் சார். நான் விஜய் தப்பா சொல்லல. விஜய் பெரிய சுத்த சுயம் பிரகாசம் எல்லாம் நம்பாதீங்க. அரசியலுக்கு வந்துட்டா அவரும் அரசியல்வாதி தான். எந்த அரசியல்வாதியும் நம்பாதீங்கன்னு அந்த ஃபார்முலால இருந்து நான் மேல வர்றேன். விஜய்ங்கிற தனிநபருடைய பத்தி நான் கொச்சைப்படுத்தல. அதை நான் நம்பகத்தன்மையெல்லாம் சிதைக்க விரும்பல. அரசியல்வாதி விஜயை நம்பாதீங்கன்னு சொல்வேன் நான். அரசியல் அப்படித்தான் சொன்ன. அதெல்லாம் அப்போ இந்த சூழலுக்கு எங்களுடைய முதல் எதிரி, எங்களுடைய முதல் இலக்குன்னு புதுசா கொண்டாந்து ஒரு கட்டையை கொண்டாந்து வைப்பா. அதை நோக்கிதான் எங்களுடைய பவுலிங் இருக்கும் அப்படின்னு. மக்கள் அப்படியா அப்படின்னு கேட்டு போறவங்களும் இருப்பாங்க. அதை நம்பி 4 பேர் ஓட்டு போறவனும் இருப்பான். அரசியல்ல எதுவும் சாத்தியம் தான் சொல்றேன். பாஜக, தாவேகா பத்தி சொல்லிட்டீங்க. வேற ஆப்ஷன்ஸ்னா பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு வங்கியை நிரூபித்து இந்த அணிக்கு வரலாம் என்று நினைக்கிற அதிமுக அணிக்கு வரலாம்னா ஒரே வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான். தேமுதிக இருக்குல்ல, ஆல்ரெடி இருக்காங்கல்ல. அது ஒரு பெரிய அது 10 ஆயிப்போச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் ஒரு தொகுதியை தவிர அது விஜயகாந்தனுடைய சொந்த ஊர் இருக்கிற தொகுதிங்கிறதுனால வெற்றியை நோக்கி போனாங்களே தவிர மற்றபடி அது பரஸ்பர பிரயோஜனமா அது அமையல. அது பத்தாது. நான் தேமுதிகவை கொச்சைப்படுத்தல. அந்த பலம் பத்தாதுன்னு இருக்கு. கூடுதலா இன்னும் சில கட்சிகள் தேவை. அப்போ வாய்ப்புள்ள கட்சினா பாட்டாளி மக்கள் கட்சி தான். இல்ல ஏதோ நடந்து இன்னைக்கு திருமாவளவன் சொல்றதை நம்ம மதிக்கணும். திமுக கூட்டணியில் தொடர்வோம்னு சொல்றாரு. எந்த திருமாவளவன்? அரசியல்வாதி திருமாவளவன். நம்பாதீங்கன்னு விஜய் சொன்னதான் திருமாவளவனுக்கு நான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்பலாம், மதிக்கலாம், ஆனால் நம்ப கூடாது. எதுவும் நடக்கும். திமுக ஒரு அடிமை இல்ல.